கரூரை தொடர்ந்து ஈரோட்டில் இன்று விஜய் மக்கள் சந்திப்பிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுவெளியில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கக்கூடிய வேளையில் அங்கே பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களோடு களத்தில் இருந்து எமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். கரூரை தொடர்ந்து இப்ப ஈரோட்டில் இந்த பொதுவெளியில இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெறும் போதும் நீங்க களத்துல தான் இருந்தீங்க, இப்ப ஈரோட்டில் இருக்கீங்க. இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த ஒரு உள்ளரங்குல நடைபெறும் பொழுது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனா பொதுவெளின்னு வரும்போது இன்னும் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு? குறிப்பா கோவை வரைக்கும் விமானம் மூலம் வந்துட்டு அதன் பிறகு ஈரோடு வரைக்கும் சாலை வழியாகத்தான் வர இருக்கிறார். அந்த பகுதிகளில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தற்போது விஜய் தமிழகத்தில் முதல் முறையாக ஈரோட்டில் மக்களை சந்திக்கிறார். ஆனால் 100% கரூருக்கும் ஈரோட்டிற்குமான வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் கரூரில் ஒரு முக்கியமான ஒரு சாலையில் பொதுமக்கள் கூடியிருந்த இடத்தில் நடுவே விஜய் வந்து மக்களை சந்தித்தார். அப்போது கூட்ட நெரிசலில், அதாவது விஜய் அந்த இடத்துக்கு வரும் வரை எல்லாம் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டங்களாக இருந்த நிலையில் விஜய் வாகனம் உள்ளே வந்து அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக 41 பேர் இறந்த ஒரு துயர சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தை உலுக்கிய ஒரு சம்பவமாக இருந்தது. ஆனால் அந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதை படிப்பனையாக எடுத்துக்கொண்டு ஈரோட்டில் தற்போது மக்களை சந்திக்கும் விஜய்க்கு 100% காவல்துறையினர் இந்த இடத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அதாவது கேலரிகளாக வைத்து ஒரு கட்சியினுடைய மாநாடு எப்படி நடக்குமோ, ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் எப்படி நடக்குமோ அதுபோல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு மட்டும் 67 கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 67 கேலரியிலும் ஒரு கேலரியில் 500 பேர் மட்டுமே அமர வேண்டும், அதை தாண்டி யாரும் அமரக்கூடாது என்றும், ஒவ்வொரு கேலரியிலும் கிட்டத்தட்ட 500 வாட்டர் பாட்டில்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாட்டர் பாட்டில்கள் போதவில்லை என்றால் கூடுதலாக வாட்டர் பாட்டில் வைப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கேலரிக்கும் 10 காவல்துறையினர் பாதுகாப்புக்கு நீக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய 57 கேலரிகளிலும் தனித்தனியே காவல்துறையினர் கட்டுப்பாட்டு இருக்கிறது. குறிப்பாக ஒரு கேலரியில் ஆட்கள் அதிகமாகிவிட்டால் அதை மாற்றி இன்னொரு கேலரிக்கு கொண்டு செல்வது அடிப்படையில் அது வரைக்கும் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பாக இருக்கிறது. மருத்துவ முகாம்கள் தற்போது பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற எந்த ஒரு சூழலுமே கரூரில் இல்லை. ஆனால் 100% இது வேறுபாடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மினி பொதுக்கூட்டம் போலவே இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் சாலையில் விஜய் வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி விஜய் வந்து சாலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாம் கையசைத்து மகிழ்ச்சியாக வந்த விஜய் தற்போது ஒரு பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல பாவனையில் காரில் கோவையிலிருந்து இந்த இடம் இருக்கக்கூடிய இந்த 70 கிலோமீட்டரும் காரில் வந்து இங்குதான் அந்த பேருந்தில் ஏறுகிறார், அந்த பிரச்சார பேருந்தில். ஆனால் அந்த பிரச்சார பேருந்து கடந்த முறை நாமக்கல்லிருந்து கரூர் வந்த பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த முறை காவல்துறை கடுமையாக அதுபோல யாரும் பின்தொடர்ந்து வராத வண்ணம் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. விஜய் கோவையில் வந்து திருப்பி ஈரோடு வந்து இந்த மாநாடு முடிந்து மீண்டும் அவர் விமான நிலையத்தில் கோவையிலிருந்து சென்னை செல்லும் வரை முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு துயர சம்பவமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இதுபோன்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் கரூரில் இரு பக்கமும் பிளக்ஸ்களை வைத்து, சாலையில் 2 பக்கமும் பிளக்ஸ்களை வைத்து அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாமல் அந்த கூட்டத்திற்குள்ளே சிக்கி 9 குழந்தைகள் உட்பட இறந்து போன ஒரு துயரமான சம்பவம் போல இங்கு அமைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இங்கு ஒரு பிளக்ஸ் கூட மைதானத்தை சுற்றி இல்லை. அனைத்தையுமே காவல்துறையில் எடுத்து விட்டார்கள். அதே போல பொதுமக்கள் எளிதாக இங்கிருந்து வெளியேறிவிடலாம். பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடிவிட்டு எளிதாக வெளியேறிவிடும் காரணமாக அனைத்து இடங்களிலுமே வாகனங்கள், குறிப்பாக எந்த இடத்திலும் வாகனங்கள் இல்லை. கரூரில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டு, அதாவது கட்சியினரே பிளக்ஸ்கள் வைத்து சாலையிலிருந்து மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு வைத்தார்கள். ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பிளக்ஸ்கள் வைக்கப்படவில்லை, வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. அதே போல பொதுமக்கள் கும்பலாக தாராளமாக உள்ளே வந்துவிட்டு வெளியே போவதற்கான
எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறைக்கு முடிந்த அளவுக்கு தாவேகா தொண்டர்கள் ஒத்துழைத்தால் இன்னும் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை. குறிப்பாக ஈரோட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காவல்துறையினுடைய 100% கட்டுப்பாட்டில் தற்போது இந்த மைதானம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. விஜய் எளிதாக இங்கு வந்துவிட்டு எளிதாக சந்தித்து விடலாம், அந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கரூரை போல ஒரு துயரமான சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. தொண்டர்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே தொடர்ச்சியாக தற்போது பேசுகிறார்கள். ஆனால் அந்த அழைப்பில் எளிதாக மக்கள் உள்ளே வந்துவிட்டு எளிதாக இங்கிருந்து செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மருத்துவ முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல ஒருவேளை இங்கு வந்தவர்களுக்கு தண்ணீர், அதாவது உடம்பில் இந்த வாட்டர் லெவல் குறைந்துவிட்டால் உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை செல்வதற்காக ஆம்புலன்ஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. என்றால் கடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அந்த படிப்பனையாக வைத்து பல்வேறு ஏற்பாடுகளை அரசும் காவல்துறையும் பார்த்து இந்த இடத்தில் தேர்வு செய்திருக்கிறார்கள். களத்தகவல்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.